வணக்கம் மக்களே. இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு 5 அவருக்கு 5 மொத்தம் 10 லட்சம் சம்பளம் வேணும். நடிகர் அஜித் படத்தில் நடிக்க கண்டிஷன் போட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. காதல் மன்னன் படத்தில் மிஸ் விஸ்வநாதன்ற கேரக்டரில் கவிஞர் கண்ணதாசனோட தீவிர ரசிகராக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நடிகர் எம்ஜிஆர் தொடங்கி பல முன்னணி நடிகர்களுக்கு ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தான் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள்னே சொல்லலாம். தான் நடித்த ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு பாடலுக்கு 4 டியூன்கள் கம்போஸ் செய்வாங்களாம். இதனால் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு பெரிய தகராறே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் மெல்லிசை மன்னராக கொடிகட்டி பறந்தவர் தான் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். நடிகர் எம்ஜிஆர் முதல் இன்னைக்கு காலகட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த், நடிகர் கமலஹாசன் வரைக்கும் பலருக்குமே ஹிட் பாடல்களை கொடுத்து முன்னணி இசையமைப்பாளராக வலம் வந்தவர் தான் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள்னே சொல்லலாம். மட்டும் இல்லாமல் சில படங்களில் நடிச்சும் இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இயக்குனர் சரண் இயக்கத்தில் அஜித், விவேக் இணைந்து நடித்த காதல் மன்னன் படத்தில் மிஸ் விஸ்வநாதன்ற கேரக்டரில் கவிஞர் கண்ணதாசனோட தீவிர ரசிகராக சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிக்கணும்னு அந்த படத்தோட இயக்குனரும் நடிகர் விவேக்கும் எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட பேசியிருக்காங்க. அப்போ அவர் படத்தில் நடிக்க மறுத்தாலும் அவரை விடாத நடிகர் விவேக் நீங்கள் கட்டாயம் நடித்தே ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நடிக்க ஒத்துக்கிட்டாங்க எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு சம்பளமாக 10 லட்சம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த இயக்குனர் சரணுமே சரின்னு சொல்லி சம்மதம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா எம்.எஸ். விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க, எனக்கு 5 லட்சம், ராமமூர்த்திக்கு 5 லட்சம். எம்.எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிறது ஒரு பிராண்ட், எங்களை பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன் கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா படத்தில் நடிக்க தொடங்கிய எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் படத்தோட கவிஞர் கண்ணதாசன் பெயரில் மிஸ் நடத்தி ஒரு மிஸ் விஸ்வநாதன்ற கேரக்டர் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர ஒரு பாடல் மெட்டு தேடி, இந்த பாடலை கேட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அவருக்கு இந்த பாடலுக்கு நான் தான் இசையமைப்பேன்னு சொல்லி கண்டிஷனும் போட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு இயக்குனர் சரணும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் டியூன் போட தொடங்கிட்டாங்க. அப்போது இயக்குனர் சரண் மற்றும் நடிகர் விவேக்கும் கூட இருந்திருக்காங்க. அப்போது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் 4 டியூன்களை போட்டிருக்காங்க. இதில் இயக்குனர் சரணுக்கு 2 டியூன்களுமே, நடிகர் விவேக்குக்கும் 2 டியூன்களும் பிடிச்சிருச்சு. இதனால் அவங்க 2 பேருமே இந்த டியூன் தான் பாடலில் வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எம்.எஸ். விஸ்வநாதன், தம்பி சண்டை போடாதீங்க, 4 டியூனுமே படத்தில் வரும்னு சொல்லிட்டு அந்த பாடலை கம்போசிங் செஞ்சுருக்காங்க எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். அந்த பாடலில் தான் மெட்டு தேடி தவிக்குது ஒரு பாட்டு என்ற பாடல். இப்படி உருவான இந்த பாடல் தான் ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றுச்சுன்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் காலம் கடந்து இன்னைக்கு வரையும் நிலைச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களே பாடியிருக்கிறார் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் கவிஞர் கண்ணதாசனோட ரசிகர் இல்லை, நிஜ வாழ்க்கையிலுமே கவிஞர் கண்ணதாசனோட ரசிகர் மற்றும் அவரோட நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் எம்.எஸ். விஸ்வநாதனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.